நாம செய்கிற ஜெபம் எங்கே செல்லுகிறது? நம்முடைய ஜெபங்கள் எங்கே செல்லுகிறது? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில்கள் எங்கிருந்து வருகிறது? நம்ம ஜெபம் பண்றோம், எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. எங்கிருந்து பதில் வருகிறது? நாம செய்கிற ஜெபங்களில் சுயமாய் ஏறெடுக்கிற ஜெபங்கள் பிதாவினிடம் செல்லுகிறது. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் என்று சொல்லி நாம ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது இயேசுவின் வழியாய் நம்முடைய ஜெபங்கள் பிதாவினிடம் செல்லுகிறது. இதே நீங்க கர்த்தருடைய ஜெபத்தை சொன்னீங்கன்னா முத வரியே நீங்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நேரடியா பிதாவை நோக்கியே ஜெபிக்கிறோம். அது கர்த்தருடைய ஜெபம், கர்த்தர் கற்பித்த ஜெபம். இந்த ஜெபங்கள் பிதாவின் சமூகத்திற்கு செல்லுகிறது. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அங்கே பரிசீலிக்கப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு ஜெபமும் பிதாவின் முன் பரிசீலிக்கப்படுகிறது. இயேசுவின் முன்னிலையில் நம்முடைய ஜெபங்கள் பரிசீலிக்கப்படுகிறது. அப்படி பரிசீலிக்கப்படும் பொழுது பரிந்து பேசுகிறவராக இயேசு இருக்கிறார். பூலோகத்தில் இந்த மனிதனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிதா கேட்கும் பொழுது அவர்களுக்கான காரியங்களை இயேசு எடுத்து கூறுகிறார். என்ன தேவைகள், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இயேசு எடுத்து கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக பரிந்தும் பேசுகிறார். பரிந்து பேசாத ஜெபங்களுக்கு பதில் வராது. அதனால பரிசீலிக்கப்படுகிற பொழுது பரிந்து பேசுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். பரிந்து பேசாத ஜெபங்களுக்கு பதில் வராது. நாம என்ன செய்யணும்? நாம நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும் வரைக்கும் நாம காத்திருக்கோம். பூலோகத்தில் இந்த மனிதனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிதா கேட்கும் பொழுது இயேசு பரிந்து பேசுகிறார். அவர்களுக்கான காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். எல்லாருக்கும் பரிந்து பேச மாட்டார். இயேசு என்ன சொல்லுகிறார்? எனக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு நான் பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை அறியேன் என்று சொல்லிவிடாதபடி நீங்கள் எனக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிந்து பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் பரிந்து பேசுகிறார். எந்த ஜெபத்திற்கும் இயேசு சுயமாய் பதிலளிப்பது இல்லை. எந்த ஜெபத்திற்கும் பிதா சுயமாயும் பதிலளிப்பது இல்லை. பிதாவின் மூலமாக நமக்கு இயேசுவின் பரிந்து பேசுதலுக்கு பிறகு பதில் வருகிறது. பரிந்து பேசிய பிறகு பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை இயேசு நிறைவேற்றுகிறார். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிறவராக மாத்திரம்தான் இயேசு இருக்கிறார். அதனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களுக்கு மாத்திரமே நான் பரிந்து பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களாய் நாம்
காணப்பட வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடப்பதற்குரிய வழிகள் என்ன நாம் கண்டு அதற்குரிய காரியங்கள் அல்லாமல் எந்த ஜெபத்திற்கும் இயேசு சுயமாய் பதிலளிப்பதில்லை. இயேசுவை அல்லாமல் பிதா செயல்படுவதும் இல்லை. ஆகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் பிதாவின் வழியாக, பிதா கொடுக்கிற பதில் இயேசுவின் வழியாக நமக்கு வருது. இயேசுவை அல்லாமல் பிதா எதையும் செய்வது இல்லை. பிதாவை இல்லாமல் இயேசு எதையும் செய்வதும் இல்லை. எனக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு பரிந்து பேசுகிறவராக மாத்திரமே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதனால இன்றைக்கும் இயேசு பரிந்து பேசுகிறார். நம்முடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும், நம்முடைய கவலை என்னன்னு தெரியும், நம்முடைய அங்கலாய்ப்பு என்னன்னு தெரியும். உலகத்தில் வாழ்ந்து எல்லாவற்றையும் அறிந்து சென்ற ஆண்டவர் நம்முடைய அங்கலாய்ப்பு, தவிப்பு, தேவைகள், குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். அறிந்திருப்பதனால் அவர் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுதலுக்கு பிறகு நமக்கு பதில் வருகிறது. அதனால இயேசு இந்த நாட்களில் பரலோகத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக மாத்திரம்தான் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் பிதா எனக்கு சகல அதிகாரமும் கொடுத்திருப்பது உண்மைதான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உண்மைதான். அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, அதை எப்படி நான் நிறைவேற்றுவது? இன்றைக்கும் என் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியில் வந்த பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் சுயமாய் எதையும் செய்யவே இல்லை. அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் அவர் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே இன்றைக்கும் செய்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு இயேசு நேரடியாக பதிலளிப்பது இல்லை. பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் பதில் வரும். எல்லாருடைய ஜெபங்களும் இன்னைக்கு ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம். பதில்கள் வராததினால் நாம் பரிதவிக்கிறோம். என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி அநேகர் முறுமுறு இருக்கிறார். என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி அநேகர் முறுமுறுக்கிறார்கள். சிலர் இயேசுவை தூஷிக்கிறார்கள், சிலர் அவரை முறுமுறுக்கிறார்கள். நாட்கள் ஆக ஆக அநேகர் கடவுளுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்னு கேட்கிற மாதிரியும் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஜெபங்கள் பரிசீலிக்கப்படுகிறது. எப்பொழுது நம்முடைய ஜெபம் பரிசீலிக்கப்படுகிறதோ அதன் பிறகுதான் நமக்கு பதில் வரும். பரிந்து பேசாத ஜெபத்திற்கு பதில் வராது. பிரியமாய் நடந்து கொள்ளாதவர்களின் ஜெபத்திற்கும் பதில் வராது. அதனால நாம என்ன செய்யணும்? பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து கொண்டால் மாத்திரமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சகல ஆசீர்வாதங்களும் பிதாவினிடத்திலிருந்து தான் வருகிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் செய்கிற பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு எல்லா நன்மைகளுமே வருகிறது. பெற்று தருவதுதான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை. பரிந்து பேசி அதை பெற்று தருகிறார். பரிந்து பேசும் அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இயேசுவுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். உங்களை அறியேன் என்று சொல்லிவிடாதபடி நீங்கள் எனக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டால் பதில் வராது. பரிந்து பேசாவிட்டால் பதில் வராது. பிதா பரிசீலிக்காவிட்டாலும் பதில் வராது. நாம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் காத்திருப்பதே இல்லை. ஜெபம் பண்றாங்க, பதில் வரணும்னு உடனே எதிர்பார்க்கிறாங்க.
ஜெபத்திற்கு உடனே பதில் வர வேண்டும் என்று அநேகர் எதிர்பார்க்கிறார். அது எல்லோருக்கும் அப்படி கிடைக்காது. அதற்கென்று சில தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும். தானியேல் எல்லாம் பாருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே தூதர்கள் வருவாங்க. காரணம், தானியேல் பிரியமானவனாய் இருந்தான். ஜெபத்தை ஏறெடுக்கப்பட்ட உடனேயே பதில் வந்தது என்று பதில தூக்கிட்டு வருவாங்க. தூதர்கள் வருவாங்க, ஜெபிக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே வந்துருவாங்க. என்ன கேட்க போறோம்னு தெரியும். எந்த அளவுக்கு பிரியமா இருந்தா அந்த அளவுக்கு தூதர்கள் வருவார். அதனால நம்முடைய பிரியம் தேவன் மீது, கடவுள் மீது அளவற்றதா இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பிரியம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம் மீது பிரியம் வைத்து நம்முடைய ஜெபங்களுக்கு உடனே பதில் அளிக்கிறார். அவருடைய பதில் விரைவான பதிலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைவான பிரியம் கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். இயேசுவின் மீது பிரிய வைத்தவர்களாய் இருக்க வேண்டும். வசனத்தில் பிரிய வைத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அதனால சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் வழிகள் என்னது, வேதத்தின் மீது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து மனுஷன் பாக்கியவன். இதனால நிறைய வசனங்கள் இருக்கு, அதை குறித்து நாம மறுபடி பார்க்கணும். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பரிந்து பேசுவார், பதிலை பெற்று தரும். பிதா பரிந்து பரிசீலிக்கும் வரைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராது. அதனால தாமதமாகுதேன்னு இன்னைக்கு அநேகர் வேதனைப்படுறாங்க. ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி அநேகர் அங்கலாய்க்கிறார். இயேசு அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று நான் 3 முறை, அவர் 3 முறை ஜெபம் பண்ண, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று நான் ஜெபம் பண்ணின வேளையில் அது நீங்கியதா? இல்லையே. இதை ஏன் என்னுடைய பிள்ளைகள் உணராது இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். இயேசு ஜெபம் பண்ணியே பதில் வரல. அதனால தாமதமாகுதுன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜெபத்திற்கு தாமதமானாலும் பதில் வரும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பிரியமா நடந்து கொள்ளே இருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணேன், ஒரு பில்லி சூனியத்தை எடுத்து போடுங்க சாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 1 மாசம் 2 மாசம் ஜெபம் பண்ணல, 1 வருஷம் 2 வருஷம் ஜெபம் பண்ணல, 10 ஆண்டுகள் நான் ஜெபம் பண்ணினேன். 10 ஆண்டுகள் உபத்திரவம், 10 ஆண்டுகள் வரைக்கும் என்னுடைய ஜெபங்கள் பரலோகத்தில் குவிந்து கொண்டே இருந்தது. என்னுடைய கண்ணீர் உள்ள ஜெபம் குவிந்து கொண்டே இருந்தது. என்னுடைய அங்கலாய்ப்புள்ள ஜெபங்கள் அங்கே பரலோகத்தில் குவிந்து கொண்டிருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு என் ஜெபம் பரிசீலிக்கப்பட்டது. பூலோகத்தில் இந்த மனிதனுடைய கண்ணீர் ஓயாமல் என் சமூகத்துக்கு எட்டுக்கொண்டே இருக்கிறதே, பூலோகத்தில் இந்த மனிதனுடைய அங்கலாய்ப்பு ஓயாமல் என் சமூகத்திற்கு எட்டிக் கொண்டிருக்கிறதே, இந்த மனிதனுடைய விண்ணப்பம் ஓயாமல் என் சமூகத்துக்கு எட்டிக் கொண்டிருக்கிறதே, இந்த மனிதனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிதா கேட்ட பொழுது, என் ஜெபத்தை பரிசீலித்த பொழுது இயேசு எனக்கான காரியங்களை எடுத்து சொன்னார். எனக்கான காரியம், உனக்கான காரியங்களை நான் எடுத்து சொன்னேன் என்று சொன்னார். அவரை தூக்கி நிறுத்து என்று பிதா சொன்னார் என்று இயேசு சொன்னார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு என் ஜெபம் கேட்கப்பட்டது. அவனை தூக்கி நிறுத்து என்று பிதா சொன்ன பொழுது இயேசு என்னை தூக்கி நிறுத்தினார். அதனாலதான் இன்னைக்கு நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
இல்லைன்னா என்னைக்கே நான் இல்லாமல் போயிருப்பேன். அந்த மாதிரி என்னுடைய காலங்கள் அப்படி இருந்தது. பிதா என்னுடைய ஜெபத்தை பரிசீலித்து அவரை நிறுத்தி என்று சொன்ன பிறகுதான் இயேசு என்னுடைய ஜெபத்திற்கு கிடைத்த பதிலை நிறைவேற்றினார். என்னுடைய அங்கலாய்ப்பு இயேசு பார்த்து கொண்டுதான் இருந்தார். என்னுடைய ஜெபத்தை இயேசு பார்த்து கொண்டுதான் இருந்தார். இயேசு பதிலளிக்கவே இல்லை. அவர் இன்னைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். பிதா சொன்னதை செய்கிறவர். பிதா சொல்லுகிற பதிலை நமக்கு நிறைவேற்றுவார். பரிந்து பேசி நிறைவேற்றுவார். அதனால நம்முடைய ஜெபங்களுக்கு பரிந்து பேசி பதிலை கொண்டு வரும். எந்த ஒரு ஜெபத்திற்குமான பதில்கள் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. இயேசு எந்த ஜெபத்திற்கும் சுயமாய் பதிலளிப்பது இல்லை. அதனால நீங்க இயேசுவை முறுமுறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிதாவின் பரிசீலனைக்கு பிறகு, இயேசுவின் பரிந்துரைக்கு பிறகு பதில் என்ன பிதா என்ன பதிலை நமக்கான பதிலை கொடுக்கிறாரோ அதை மாத்திரமே செய்கிறார். அதனால ஜெபத்திற்கு காலதாமம் ஆவதில் கவலைப்படாதீங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்னுடைய ஜெபம் பரிசீலிக்கப்பட்டது. அதற்கு பரிசீலிக்கப்பட்ட பிறகுதான் என்னுடைய ஜெபத்திற்கு இயேசு பரிந்து பேசினார். பரிந்து பேசிய பிறகுதான் எனக்கு பதில் கிடைத்தது. அதன் பிறகுதான் எனக்கு ஆண்டவர் என்னை நிறுத்தினார். அதனால வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. உங்களுடைய ஜெபத்தை பரலோகத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொண்டே இருங்க. உங்கள் ஜெபம் பரலோகத்தில் குமியணும். பிதாவின் சமூகத்தில் குமியணும் உங்க ஜெபம். என்ன ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று நீங்க நினைச்சு நிறுத்திடாதீங்க. நீங்க பிரியமான வழிகளில் நடந்து கொள்ளுங்கண்டே இருங்க. பிரியமானதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. பாடிக்கொண்டே இருங்க. கர்த்தர் பேரில் பற்றுதலா இருந்துகிட்டே இருங்க. விசுவாசத்தோடு இருந்துகிட்டே இருங்க. ஒரு நாள் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்களுக்கான பதில் நிறைவேற்றப்படும். உங்களுக்கான ஆசீர்வாதங்களை இயேசு பெற்று தரும். எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் வழியாக தான் நாம பெற முடியும். இயேசுவை அல்லாமல் எந்த நன்மையும் பெற முடியாது. இயேசுவை அல்லாமல் எந்த கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால பெற்று தருகிறவராக இயேசு நமக்காக இருக்கிறார். அதனால இயேசு மூலமாக தான் நம்முடைய ஜெபங்களுக்கான பதில் வருகிறது. பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிந்து பேசுவார். உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டால் பதில் வர. நாம யாருடைய ஜெபத்துக்கு பதில் வராது? மேட்டி